இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். இன்ப அம்மா வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன்லாம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒட்டடெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போயாச்சு. கிச்சனில் மசாலா பாக்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். அண்டு நாங்கள் வந்து கபோர்ட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதில் நிறைய நம்ம இந்த ஆயில் ஸ்ட்ரெயின்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ இருந்த மசாலா பாக்ஸஸில் இருந்தது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்ட் அண்ட் அந்த பாக்ஸஸையும் நான் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ரெகுலராக வந்து அதை ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சாலும் வந்து நம்ம குக் பண்ணும்போது அது நிறைய அது பிடிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதனால் அந்த ஒர்க் தான் பண்ணேன். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதை பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ண வச்சுட்டேன். அண்ட் கிளாஸ் பாக்ஸஸும் இருந்துச்சு. ஸோ அதுவும் கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், நம்மளோட டிஷ் வாஷிங் லிக்விடு. ஸோ ஹேண்ட் வாஷும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன். வெளியில் போய் மசாலா பாக்ஸஸ்லாம் கொஞ்சம் சன்ட்ரை பண்ணியாச்சு. அண்ட் கேலண்டர் ஷீட் வரும் இல்லையா, ஸோ அதுதான் நான் பேஸ்க்கு கொடுத்துருந்தேன். தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே யோசிப்பேன். அண்ட் ஆயில் ஸ்டாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பேஸ் மாதிரி கொடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் பாக்ஸஸ்லாம் வந்து நம்ம துணி வச்சு தொடச்சிட்டு ஸ்பைசஸ்லாம் உள்ளே போட்டு வச்சாச்சு. வெளியிலேருந்து ட்ரையான பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அகெயின் இந்த மசாலா அதெல்லாம் அதே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக ஸ்டாண்ட்லேயும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதும் கீழே கபோர்ட்ஸ்லாம் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.